ஹாய் நண்பர்களே, நான் உங்கள் கல்கி சேனல்லேருந்து மீனா பேசுகிறேன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஆடி கிருத்திகைக்காக ஒரு ஸ்பெஷலுங்க, தக்காளி சாதம். ஆடி கிருத்திகை கூட பாருங்கள் சண்டேயில் வந்திருக்கு, அதுதான் பெரிய கொடுமையாக இருக்குது. தக்காளி சாதம், வெங்காயம் தக்காளி வதக்கியிருக்கேன். ஒரு வெங்காயம் 2 தக்காளி மட்டும் வதக்கியிருக்கேங்க. அடுத்து மற்ற எல்லா தக்காளியும் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்க வேண்டியது தான். சும்மா 2ஆக கட் பண்ணி அப்படியே மிக்ஸி ஜாரில் போட்டுடலாம். தக்காளியை நல்லா ஜூஸ் மாதிரி பண்ணிவிட்டு அதை நம்ம வெங்காயம் தக்காளி அரைச்சி வச்ச வதக்குனதில் அதை போட்டு கிண்டி விடணுங்க. ஒரு சண்டேனா ஒரு சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி அந்த மாதிரி வச்சா சூப்பராக இருக்கும். இன்றைக்கி நம்ம தக்காளி சாதம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். என்ன பண்ணுறது, கிருத்திகை போச்சு. அரைச்சாச்சு, மிக்சியில் அரைச்சி நம்ம வெங்காயம் தக்காளி வதக்குனதில் அந்த தக்காளி எசன்ஸை ஊற்றி நல்லா கிண்டி விட வேண்டியது தான். உங்கள் வீட்டில் இன்றைக்கி என்னங்க ஸ்பெஷல்? இன்றைக்கி உங்கள் வீட்டில் என்ன ஃபுட்டு செஞ்சீங்கங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கங்க. இது சிம்பிளாக செய்கிறது தாங்க. நிறையா புதினா அந்த மாதிரிலாம் போட மாட்டேன். சிம்பிளாக வீட்டில் இருக்க தக்காளியை வச்சு செய்கிற ஒரு ஃபுட்டு தான் இது. மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு எல்லாம் ஜாயின் பண்ணிவிட்டு எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு அதை கிண்டி விட வேண்டியதுதான். சட்டுன்னு வீட்டில் ஒரு கெஸ்ட்டு வந்துட்டால் கூட இந்த தக்காளி சாதம் பண்ணிக்கலாங்க. இப்போ அரிசி எவ்வளோ போடுறோமோ அதுக்கேற்ற அளவுக்கு டபுள் மடங்கு தண்ணி ஊற்றணும். நான் 2 ஆளாக்கு அரிசி போட்டேன், அப்போ 4 ஆளாக்கு தண்ணி ஊற்றணும். சூப்பராக இருக்குல்ல? நம்மளே நம்ம சமையலை பாராட்டலைன்னா எப்படிங்க? தண்ணி ஊற்றியாச்சு. இப்போ இந்த தண்ணி கொதித்த உடனே அரிசியை போட வேண்டியது தான். இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் அதெல்லாம் அரைச்சி அந்த பேஸ்ட் எடுத்து இதோட ஆட் பண்ணிக்கணுங்க. இந்த இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் 3ஐயும் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம அரிசியை போடணும். நல்லா கொதித்து வந்தோடனே அரிசியை போடணும். அரிசியை போட்டோடனே குக்கரை மூடி வச்சிட வேண்டியது தாங்க. இப்போ ஒரு விசில் வரணும், வந்தோடனே ஸ்டாப் பண்ணிடலாம். விசில் வர மாட்டேன்னுது. தலையில் ஒரு உரை போட்டதுக்கப்புறம் வந்துருச்சு. அம்பிட்டு தான் தக்காளி சாதம் ரெடி. இப்போ கொஞ்சம் அந்த விசில் போனோடனே குக்கரை ஓப்பன் பண்ணி ஒரு கிளறி நல்லா கிண்டி விட்டுட்டு மூடி வச்சிட வேண்டியதுதான். சூப்பராக இருக்கலாங்க தக்காளி சாதம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டில். பார்க்கவே ஆசையாக இருக்குல்ல? சாப்பிட்டு பார்த்தா இன்னும் சூப்பராக இருக்குங்க. இதுக்கு சைட் டிஷ் ஒரு தயிர் பச்சடி. தக்காளி சாதம், தயிர் பச்சடி காம்பினேஷன் சூப்பராக இருக்கும். வெங்காயத்தை கட் பண்ணிவிட்டு பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். அதில் தயிரை ஆட் பண்ண வேண்டியது தான். எனக்கு பிரிஞ்சியை விட தயிர் பச்சடிக்கு தான் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பேங்க. தயிர் பச்சடி தான் நல்லா சூப்பராக வைக்கணும்னு நினைப்பேன். நல்லா தயிர் கெட்டியாக ஊற்றி வைக்கணும்னு ஆசைப்படுவேன். ஸோ தயிர் பச்சடி சூப்பராக வச்சாச்சு, ரெடி ஆகிக்கிட்டு இருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு ரொம்ப நம்புகிறேன். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. வாட்ச் பண்ணதுக்கு தேங்க்யூ.